மீன்பிடி மற்றும் வேளாண்மை ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பு வழங்கும் புத்தளம் மாவட்டம் தற்போது பெரும் வறட்சியை எதிர்நோக்கியுள்ளது. குடிநீருக்கு சரியான கஷ்டம், சரியான கோடை தாக்கினத்தால தண்ணிகள் எடுக்கிறது சல்லி கொடுத்து தான் வாங்கணும். கேன் ஒன்று 50 ரூபா, ஒரு குடம் வாங்கினா 20 ரூபா. அப்படி சரி கஷ்டத்தில் நாங்கள் வாழ்கிற இந்த மக்கள்கள் தண்ணி இல்லாமல் குடிநீர் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரியான கஷ்டம். சரி இதில் சேதமாகவே நாங்கள் தண்ணி இல்லை. புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக நீர்நிலைகள் வற்றி வறண்டு காணப்படுகின்றது. இதனால் தமது அன்றாட வாழ்வாதார நடவடிக்கைகளை கொண்டு செல்வதில் தாம் பல அசௌகரியங்களை முன்னெடுப்பதாக இந்த பகுதி மக்கள் கவலையுறுகின்றனர். குளங்கள் மற்றும் நீர்நிலைகளில் நீர் வற்றிய நிலை காணப்படுவதால் கால்நடைகளும் பெரிதும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதுடன் அவை உயிரிழக்கும் அபாய நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அத்துடன் இந்த பகுதி மக்கள் குடிநீர் தொடர்பிலும் அதிக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் இயற்கையில் கிடைக்கும் இலவச பண்டமான குடிநீரை விலை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் இம்மக்கள் காணப்படுகின்றனர். குடிநீர் இல்லாத பகுதிகளுக்கு அரசு திணைக்களங்கள் மூலம் நீர் விநியோகிக்கப்படுகின்ற போதிலும் அந்த நீரும் பற்றாக்குறையாகவே காணப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இன்னைக்கு சரியான சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களோட குளங்கள் வத்தி பெய்திக்குது புத்தளம் மாவட்டத்தில். அதே போல் கிணறுல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அதே போல் மிருகங்கள்லாம் சரியாக கஷ்டப்படுது, தண்ணி இல்லாமல் தண்ணி குடிச்சிக்கலாமல் சில இந்த மிருகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சாவுது. அதே போல் எங்களோட தோட்டங்களுக்கு அதே போல் மரங்கள் சரியான மாதிரி தண்ணி இல்லாமல் நிறைய மரங்கள் செத்து பெய்யுது. ஆனால் காலப்போக்கில் இன்னும் போகணும்னு சொன்னால் நிறைய வறட்சியில் நாங்கள் சந்திக்கக்கூடிய முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் அரசாங்கம் இதை முன்னெடுத்து மானிய அடிப்படையில் எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த புத்தளம் மாவட்டத்துக்கு அவசரமாகவும் அவசியமாகவும் என்ன செய்யணும், இந்த உதவிகளை அவசரமாக எங்களுக்கு பெற்று தரணும். அத்துடன் இந்த வறட்சி காரணமாக தெங்கு செய்கையும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்களின் பொருளாதாரமும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது.